ஹிட்லர், முசோலினி, இடியமீன் ஆகியோரை மிஞ்சும் அளவுக்கு ஒரு கொடுங்கோல் ஆட்சி இந்தியாவில் நடைபெறுகிறது என்றால் அது தமிழ்நாட்டில்தான் என்று சொல்லும் அளவுக்கு வன்முறை வெறியாட்டமும் அடக்குமுறையும் சட்டவிரோத செயல்களும் திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் இதுவரை கிட்டத்தட்ட 25 பேர் விசாரணை என்ற பெயரில் காவல்துறையினரின் தாக்குதலால் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுபோன்று வெளிவராத நிகழ்வுகள் எத்தனை என்று தெரியவில்லை. விசாரணை என்ற பெயரில் காவல்துறையினர் அஜித் குமாரை அடித்து கொலை செய்த நிலையில் தேனியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ் என்பவர் கடந்த ஜனவரி மாதம் பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததாக கூறி விசாரணைக்காக அழைத்து சென்று அவர் மீது காவல்துறையினர் கொடூர தாக்குதல் நடத்தியதும் அவர் காவலர் காலில் விழுந்து கெஞ்சுவதும் அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் காவல்துறையினருக்கு உண்டு என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. அதே சமயத்தில் விசாரணை என்ற போர்வையில் கொடூர தாக்குதல் நடத்துவது என்பதும் இதன் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படுவது என்பதும் நியாயமற்ற செயல். குற்றம் புரிந்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி நீதிமன்றத்தின் மூலம் அவர்களுக்குரிய தண்டனையை பெற்றுத் தருவதுதான் காவல்துறையினரின் கடமையே தவிர அவர்களின் உயிரை பறிப்பதல்ல. இதுபோன்ற செயல்களை காவல்துறையினர் தன்னிச்சையாக செய்திருக்க வாய்ப்பில்லை. கண்டிப்பாக ஆளும் கட்சியின் தூண்டுதலின் பெயரிலேயே இதுபோன்ற உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. பொதுமக்கள் மீது காவல்துறையினரின் கொடூர தாக்குதல் என்பது கடும் கண்டனத்திற்குரியது. மக்களை வாழ வைப்பதற்குத்தான் ஆட்சியே தவிர மக்களின் உயிர்களை பறிப்பதற்கு அல்ல. திமுக அரசின் செயல்பாடுகள் மூலம் கொடூர காட்சிகள் நிறைந்த ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி என்பது நிரூபணமாகியுள்ளது. இனிமேலாவது அறநெறிப்படி ஆட்சியை திமுக அரசு நடத்த வேண்டும். இல்லையெனில் மக்கள் வடிக்கும் கண்ணீர் திமுக ஆட்சியை அழிக்கும் ஆயுதமாகிவிடும்.